வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அலகு 4 திரிகோணமிதி இதில் பயிற்சி 4ல் 1ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட ரேடியன் அளவுகளை பாகை அளவுகளாக மாற்றுக. நம்ம முதல் கணக்கில் என்ன செஞ்சோம்? பாகை கொடுத்துருந்தாங்க, ரேடியனாக மாற்றணும். இந்த கணக்கில் ரேடியன் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன மாற்ற போகிறோம்? பாகையாக மாற்ற போகிறோம். மாற்றலாமா? பாருங்க, முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க? முதல் இதில் π/8ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னவா மாற்றணும்? பாகையாக மாற்ற போகிறோம். அப்போ பாகையாக மாற்றுறதுக்கு இதை எதை கொண்டு பெருக்கணும்னா 180 π/π கொண்டு பெருக்கணும். அதாவது ஒரு ரேடியன் அப்படின்னா எவ்வளவு? ஒரு ரேடியன் ஈக்குவல் டு 180 π/டிகிரி. சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இதில் எது இது நம்ம கேன்சல் ஆகும்? பையும் கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணுங்கள். எந்த வாய்ப்பாடு? ரெண்டாயிரம் வச்சு கேன்சல் பண்ணுவோமா? பாருங்கள், 4 2 8, இங்கே 9 2 18, இந்த 0 அப்படியே வந்துடும். திரும்ப ரெண்டாயிரம் பாருங்கள், 2 2 4, இங்கே என்ன வரும் பாருங்கள், 4 2 8, மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் 10, I 2 10. திரும்ப ரெண்டாயிரம் பாருங்கள், 2 2 4, 2 2 4, அதுக்கடுத்து மிச்சம் 1 இருக்கா? 1 என்ன செய்ய முடியாது, 2 கொண்டு வகுப்பட இங்கே புள்ளி வச்சுட்டு 1 பக்கத்தில் செய்தா 10, அப்போ I 2 10. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க, ஈக்குவல் டு 22.5 வந்திருக்கு. இந்த மாதிரி பாகை அளவு இந்த மாதிரி புள்ளியில் வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், 22 டிகிரி, இந்த 0.5 இருக்கு இல்லையா, இந்த 0.5 நம்ம மினிட்டுக்கு மாற்றணும், நிமிடத்துக்கு மாற்றணும். அப்போ இதை 0.5 எதுக்கு மாற்ற போகிறோம்? நிமிடம். மினிட்டுக்கு மாற்றோம் அப்படின்னா என்ன செய்யணும்? 60 கொண்டு பெருக்கணும். சரியா? அப்போ பாருங்கள், இது 60 கொண்டு பெருங்க, என்ன வந்துடும்? 5 30, இந்த 0 அப்படியே வந்துடும். புள்ளிங்கிறது ஒரு இலக்கம் இருக்கா? அப்போது ஒரு இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வச்சா இது கேன்சல் ஆயிரும். அப்போ 30ன்னு அர்த்தம். அப்போ 22 டிகிரி 30 மினிட்ஸ், 30 நிமிடம்னு அர்த்தம். சரியா? எதை முடிச்சிட்டோம்? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாருங்க, 9 π/5. ரெண்டாவது இது என்ன இருக்கு? 9 π/5 என்ன மாற்ற போகிறோம்? பாகையாக மாற்ற போகிறோம். அப்போ 9 π/5 எதை கொண்டு நம்ம பெருக்கணும்? 180 π/π கொண்டு நம்ம பெருக்கணும். எது கேன்சல்? பையும் கேன்சல் ஆயிரும். வேற இது 5 எப்படி கேன்சல் பண்ணுங்க? 1 5 5, இந்த இடத்துல என்ன இருக்கு? 18 இருக்கு, 3 5 15, மிச்சம் 3 இங்கே வந்தால் 30 30ல் 6 5 30. அப்போ மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 9 பெருக்கல் 36. இது மட்டும்தான் இருக்கு. 2 பெருக்கலாமா? 96 54க்கு 4, மிச்சம் 5, 9 3 27, 27 கூட 5 கூட 324 டிகிரி. சரியா? இதான் ரெண்டாவதோட ஆன்சர். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? பாருங்க, மூணாவது இது மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? -3. பாருங்க, வெறும் -3 தான் இருக்குது. இது வந்து என்னது? -3 ரேடியன். இதை நம்ம என்ன மாற்ற போகிறோம்? நம்ம பாகையாக மாற்ற போகிறோம். அப்போ இந்த -3 நம்ம பாகையாக மாற்றுறதுக்கு எதை கொண்டு பெருக்கணும்? 180 π கொண்டு நம்ம பெருக்கணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல ஈக்குவல் டு -3 பெருக்கல் 180 π. இந்த பையோட மதிப்பு நமக்கு தெரியும், நம்ம சின்ன கிளாஸ்ல பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா 22/7. பைக்கு பதிலாக என்ன மாற்ற போகிறோம்? 22/7. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு -3 பெருக்கல் இந்த இடத்துல இந்த 180 அப்படியே வந்துடும் பெருக்கல் இந்த 22/7. இந்த வகுத்தில் பெருக்கலாம், இது என்ன ஆகும்? தலைகீழ மாறும். 7/22 ஈக்குவல் டு, இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? பாருங்கள், 2 வச்சு கேன்சல் பண்ணுங்கள். 11 2 22, இங்கே 9 2 18, 9 2 18னா 90. மிச்சம் என்ன இருக்குது? -3 பெருக்கல் 90 பெருக்கல் 7 ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல மைனஸாக நமக்கு ஆன்சர் வரப்போகுது. 9 7 63, அப்போ 630. எது? 90ஐயும் எதையும் பெருக்கிறோம்?
7 பெருக்குனா 630. திரும்ப அதை 3 கொண்டு பெருங்க 0 3 9 3 18 1890. அப்போ இந்த இடத்துல 1890ன்னு வருது இல்லையா? இந்த இடத்துல பை 11 இருக்கா? இந்த பை 11 அப்படியே வந்துடும். இப்போது இதை நம்ம என்ன செய்யணும்? 11 கொண்டு வகுக்கணும். மைனஸ் அப்படியே தான் வரும். எதை 11 கொண்டு வகுக்க போகிறோம்? 1890 வகுக்க போகிறோம். 11 கொண்டு வகுங்க. 18 எடுத்துங்க. 1 11 11 கழிச்சிட்டா 7. அடுத்த இலக்கத்தை கீழே 79. 79ல் 7 11 77 மிச்சம் 2. அடுத்து 0 இறக்குங்க. 20. 20ல் ஒரே ஒரு 11 தான். அப்போ மிச்சம் எத்தனை? 9. 9 11 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்த்துருவோம். இங்கே புள்ளி வச்சுருவோம். இங்கே புள்ளி, இந்த இடத்துல புள்ளி. சரியா? இப்போ பாருங்க 90. 90ல் எத்தனை 11? 8 11 88. 8 11 88. அப்போ இங்கே என்ன போடணும்? 88 போடணும். கழிச்சிருங்க. 2 வருமா? திரும்ப 0 சேர்த்தா 20. 20ல் எத்தனை 11? 2. 2ல் 1 தான் இல்லையா? 1 அழிச்சிருவோமா? பாருங்க எத்தனை வரும்? 1 தான். அப்போது 1 11 11 நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். போதும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 171.81ன்னு வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி டிகிரி எழுதும்போது இந்த மாதிரி புள்ளியில் வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா இந்த -171 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இது வந்து டிகிரி. சரியா? இந்த 81.81 இருக்கு இல்லையா? அந்த புள்ளி 81 நம்ம மினிட்டாக மாற்ற போகிறோம். மினிட்டாக மாற்றினா 60 கொண்டு பெருக்கணும். பெருக்குங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது? 1 6 6 8 6 48. இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் தானே? அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 48.6. நம்ம இந்த முழுசாக இருக்குல்லையே 48, அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ 48 என்ன வரும்? நிமிடம். 48 நிமிடம். இதான் என்னது? எத்தனாவது ஆன்சர்? 3வதோட ஆன்சர். அதுக்கு அடுத்து 4வது பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். 11 பை பை 18. 4வது இது என்ன பாருங்க? 11 பை பை 18 ஈக்குவல் டு 11 பை பை 18. என்னவோ மாற்ற போகிறோம்? நம்ம பாகையாக மாற்ற போகிறோம். அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 180 பை பையை கொண்டு பெருக்கணும். எது எது கேன்சல் ஆகும் பாருங்கள். பையும் கேன்சல். இந்த இடத்துல 1 18 18 1 18 18. இந்த 0 அப்படியே வந்துடும். மிச்சம் என்ன இருக்குது? 11 பெருக்கல் 10. 2 பெருக்கிடுங்க. 11 10 110 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.